Hi children, today let us see 1.2b. Able to learn the names of angles like acute, obtuse and right angle. ஓகேவா பிஃபோர் கிளாஸ் போன கிளாஸ்லலாம் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம், ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆங்கிள்கான சிம்பிள் பார்த்துருந்தோம். ஆங்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். டூ லைன்ஸ் வந்துட்டு ஜாயின் ஆகிறத வந்து நம்ம என்னன்னு சொன்னோம், ஆங்கிள். ரெண்டும் மீட் பண்ணிக்கக்கூடிய காமன் பாயிண்ட் இதெல்லாம் பார்த்தோம். ஆங்கிள்கான சிம்பிள் பார்த்துருந்தோம் இல்லையா? ஆங்கிள்க்கு நம்ம நேம் பண்ணோம். டுடே we'll see types of angles: acute angle, obtuse angle and right angle. Okay, we can create the various angles by combining the two wooden frames. So ரெண்டு wooden frame use பண்ணி we can create various types of angles. Let us see the picture given below. From this shape we can find the types of angles. கீழே வந்து பாருங்க, அந்த பாக்ஸில் ரெண்டு wooden frame தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிக்சர் யூஸ் பண்ணி we can create different types of angles. See, first பாருங்க, ஃபர்ஸ்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஏபிசி ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் என்னது ஆங்கிள்? அது அக்யூட் ஆங்கிள். என்ன சொல்லணும்? அக்யூட் ஆங்கிள். அதுக்கான டெஃபினிஷன் பாருங்க. கிரேட்டர் தேன் 0 டிகிரி அண்ட் லெஸ் தேன் 90 டிகிரி. 90 டிகிரிக்குள்ள 0 டிகிரிக்கு மேலே, கிரேட்டர் தேன் 0 டிகிரி அண்ட் லெஸ் தேன் 90 டிகிரி அப்படி இருந்தால் அது என்ன ஆங்கிள்னு சொல்லணும்? அக்யூட் ஆங்கிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா 0 டிகிரி, கிரேட்டர் தேன் 0 டிகிரி அண்ட் லெஸ் தேன் 90 டிகிரி. ஓகே, செகண்ட் ஒன் ஏபிசி ஆங்கிள் எப்படி இருக்கு? அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா? அப்டியூஸ் ஆங்கிள் செகண்டாக இருக்கிற பிக்சர் அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் அப்படின்றது கிரேட்டர் தேன் 90 டிகிரி லெஸ் தேன் 180 டிகிரி. 90 டிகிரிக்கு மேலே, 180 டிகிரிக்கு கீழே. சரியா? above 90 டிகிரி, below 180 டிகிரி அப்படி இருந்ததுன்னா அது என்ன ஆங்கிள்? அப்டியூஸ் ஆங்கிள். தேர்ட் ஒன் பாருங்க, ரைட் ஆங்கிள். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வந்து 90 டிகிரி, எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்குது அப்படின்னா தட் இஸ் ரைட் ஆங்கிள். ஓகேவா? எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்தது அப்படின்னா தட் இஸ் ரைட் ஆங்கிள். See, இதுதான் வந்து 3 types of angles. See, first one என்னது? acute angle. acute angle அப்படின்றது பிக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை V மாதிரி இருக்கலாம். ஓகே, see, 0 டிகிரிக்கு மேலே, 90 டிகிரிக்கு கீழே, below 90 டிகிரி, greater than 0 டிகிரி அப்படின்னா that is acute angle. அப்புறம் greater than 90 டிகிரி less than 180 degree அப்படின்னா that is obtuse angle. The figure will be like this. 90 டிகிரிக்கு மேலே இருக்கிறது எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்தது அப்படின்னா that is right angle. ஓகே, தென் ஃபோர்த் ஒன் straight angle. எக்ஸாக்டாக 180 டிகிரி இருந்தது அப்படின்னா that is straight angle. These are the types of angles. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 90 டிகிரினா ரைட் ஆங்கிள், எக்ஸாக்ட்லி 180 டிகிரி அப்படின்றது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் லைனில். ஓகே, see, here are given some pictures. You should write the angles. Write the angles generated in the following items. இதெல்லாம் என்னென்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்றத நாம் எழுதணும். obtuse angle, acute angle, right angle. See, first one அவங்களே பாருங்க, பிங்க் கலரில் போட்டிருக்காங்க. See, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படி இருந்தது அப்படின்னா இது என்னது? எக்ஸாக்டாக 90 டிகிரியில் இருக்குது. ஸோ அப்போ அது என்ன ஆங்கிள்? ரைட் ஆங்கிள். குட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சிசர் இருக்குது. சிசரில் அங்கே பாருங்கள் பிங்க் கலரில் எப்படி இருக்குன்ட்டு அவங்க ஆங்கிள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது? லெஸ் தேன் 90 டிகிரியாக இருக்குது. ஸோ
that is acute angle. Next பாருங்க, அந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, 90 டிகிரிக்கு மேலே இருக்குது. ஸோ தட் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். எந்த மாதிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு நீங்கள் ரைட் பண்ணுங்கள். அப்டியூஸ் ஆங்கிள். சரி, ட்ரை திஸ்ன்னு சொல்லி பாக்ஸில் கொடுத்துருக்காங்களா, அதுலேயும் பாருங்கள் பிங்க் கலரில் ஆங்கிள் அவங்களே மார்க் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆங்கிள்னு சொல்லி நீங்கள் அந்த பாக்ஸில் ரைட் பண்ணுங்கள். சரியா? பாருங்கள், அந்த லாஸ்ட் பாக்ஸ்க்கு அவங்கள ஆங்கிள் கொடுக்கல. அது என்ன ஆங்கிளாக இருக்கும்? லாஸ்ட் பாக்ஸ் பாருங்க, ரைட் ஆங்கிள். எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கும். ஓகே, சி 1.2c able to identify right angles in the environment. நம்ம என்விரான்மெண்ட்டில் ரைட் ஆங்கிள்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ராம் இஸ் ட்ரையிங் டு கட் a rectangular piece of wood from a wooden board. ஸோ ஒரு உட்டன் போர்டு இருக்குது, அதிலிருந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸை வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறான். ராம் யூஸ்ட் a tool to cut sides of the rectangle. ஸோ அந்த ரெக்டாங்கிளுக்கு அந்த சைட்ஸை கட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுறான். we call this device as set square. ஸோ அந்த டிவைஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும், செட் ஸ்கொயர். அந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான் அவன் வந்து ஒரு உட்டன் பீஸில் வந்து ரெக்டாங்கிளை கட் பண்ணுறான். ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் வுட்டை கட் பண்ணியிருக்கான். we can see two set squares in a geometry box. it has 90 degree each. ஸோ ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுருக்கீங்களா? லாஸ்ட் இயர் வந்து எல்லோரும் காம்பஸ் யூஸ் பண்ணி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 4th ஸ்டாண்டர்டில். ஸோ ஜாமெட்ரி பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல், பென்சில், எரேசர், ஷார்ப்னர், இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாமே இருக்கும். காம்பஸ், ப்ரொடெக்டர், இந்த மாதிரி செட் ஸ்கொயர்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இது. ஸோ இதுதான் செட் ஸ்கொயர். இது வந்து 2 செட் ஸ்கொயர்ஸ் இருக்கும் நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில். பாருங்கள், எக்ஸாக்டாக அது எப்படி இருக்குது உங்களுக்கு, 90 டிகிரி காமிக்குது இல்லையா. இட் ஷோஸ் exactly 90 degree. தென் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் ஆங்கிள்ஸ்க்கு எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்தது அப்படின்னா தட் இஸ் ரைட் ஆங்கிள். say do yourself. draw 5 objects with right angle. இது வந்து நீங்களா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களா ரைட் ஆங்கிள் வர மாதிரி ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரா பண்ணுங்கள். தென் கிளாசிஃபை த ஆங்கிள்ஸ் ஆஸ் அக்யூட், அப்டியூஸ் அண்ட் ரைட் ஆங்கிள். இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எது அக்யூட் ஆங்கிள், எது அப்டியூஸ் ஆங்கிள், எது ரைட் ஆங்கிள், யூ ஷுட் ரைட் பிலோ தட் பிக்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரை தீஸ். அதே போலவே இங்கே டிகிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம நோட் ஒர்க்கு, இந்த ட்ரை தீஸ் வந்து நம்ம நோட்டில் எழுத போகிறோம். கிளாசிஃபை த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒவ்வொரு ஆங்கிள்க்கும் பார்த்துருந்தோம். கிரேட்டர் தேன் 0 டிகிரி, லெஸ் தேன் 90 டிகிரி அப்படின்னா அக்யூட் ஆங்கிள். 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போது 30 டிகிரி வந்து எதில் வருது, அக்யூட் ஆங்கிள். 45 டிகிரி 0லேருந்து 90க்குள்ளே தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அக்யூட் ஆங்கிள். 60 டிகிரி that also acute angle. next 90 டிகிரி, அது எப்படி இருக்குது, எக்ஸாக்டாக 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன ஆங்கிள், ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு 120, இது எப்படி இருக்குது, கிரேட்டர் தேன் 90 டிகிரி, லெஸ் தேன் 180 டிகிரி. உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த டேபிள் வந்து ஞாபகத்துக்கு வந்துடணும். ஓகேவா? இதை வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். இதை வச்சுட்டு
மற்ற டாப்பிக்கெல்லாம் நாம் பண்ணிடலாம். greater than 90 degree less than 180 degree அப்படின்னு இருக்கிறது எல்லாமே obtuse ஆங்கிள்னு பார்த்துருந்தோம். அப்போது 120 டிகிரியும் என்னது obtuse ஆங்கிள், 130 obtuse ஆங்கிள், 170 that is also obtuse ஆங்கிள். அடுத்து 75 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆங்கிள்? this is less than 90 degree, greater than 0 degree, that is acute angle. ஓகேவா? see next, observe the following pictures and write the name of the angles in their box. இதுவும் அதே போல தான். என்னென்ன ஆங்கிள் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இது பிக்சரை பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது அக்யூட் ஆங்கிள், இது அப்டியூஸ் ஆங்கிள், இது ரைட் ஆங்கிள்னு. இங்கேயும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அது என்ன ஆங்கிள் அப்படின்ட்டு இந்த பாக்ஸில் ரைட் பண்ணணும். ஓகே, you should observe these pictures and write the name of the angles. Okay, remaining we'll see in next video.